இன்னைக்கு வீடியோ நம்ம எந்த வீட்டை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருப்போட்டையில வசந்தன் நகர்ல கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீதி ஒண்ணு வருது. அந்த வீதியில ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படி வச்சீங்கன்னா ரோட்டு மேலே ஒரு வீடு. அந்த வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வாசல் வீடு. கேட்ட திறந்து உள்ள போலாம். வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம், குளிக்கிறதுக்கு மட்டும் பாத்ரூமு. லைட் சுவிட்ச் எங்கே இருக்கு? நீங்க 5 சீட்டர் கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்க் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு 2 பைக் ஏத்தி நிப்பாட்டிக்கலாம், 3 பைக் கூட நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் பெருசாவே இருக்கு. வீதிக்கு மேலேயே தான் வீடு இருக்கு. ஸோ அதனால பக்காவா இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வீட்டுக்குள்ள வந்தவனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால். இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இந்த செட்டப் பாருங்க, டிவி செட்டப் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு சின்ன கபோர்ட், நீங்க வீட்டுக்குரிய ஜாமான் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஹாலு. ஃபுல்லாமே பாத்தீங்க மீனுக்குள்ள ஏதாவது அளவுக்கு 2-3 பொருள் வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் அந்த சைடு கேப் வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்கு. அன்வான்ட் திங்ஸ்லாம் அங்கே நீங்க வச்சுக்கலாம். அப்படியே வாங்க பெட்ரூம்குள்ள போகலாம். ஸோ இந்த வீட்டில் இதுதான் மெயின் பெட்ரூம். ஒரு நார்மல் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். உள்ள வந்து கபோர்டு இருக்கு பாருங்க. ரூம்ல நீங்க ஒரு பொருளை கூட வெளியில வைக்க வேணாம். ரூம்ல ஒரு பொருள் கூட வெளியில வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கபோர்ட்ல வைக்கிறக்கே நீங்க எக்கச்சக்க பொருள் வைக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. கண்ணாடி செட்டப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கபோர்டையும் திறந்து காமிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க டைமிங் ஆயிரும். அதனால 1-2 மட்டும் திறந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ கபோர்டு ஒர்க்லாம் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறக்கே அழகா இருக்கு. ஸோ இந்த வீட்டில் இந்த பெட்ரூம்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்டோட இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிச்சன் செட்டப்பாக தான் இருக்கும். எல்லா ஜாமானுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் லெஃப்ட் சைடு வச்சிருப்பாங்க. லெஃப்ட் சைடு மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த சைடு எந்த மாதிரி கபோர்டுமே இருக்காது. இங்கிட்டு ஓயாம நடந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்க ஸ்டவ் வச்சாலுமே கேஸ் அடுப்பு வச்சாலுமே வலது கை பக்கத்துலேயே ஒரு கபோர்டு இருக்கு. ஸோ இந்த கபோர்டில் மோஸ்டா நீங்க யூஸ் பண்ற திங்ஸ் இதில் வச்சு பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு ஸ்லாப். ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கபோர்ட் செட்டப் தான். கிச்சன் திங்ஸ் நீங்க சூப்பரா வச்சுக்கலாம். எந்த திங்ஸுமே வெளியில போறதுக்கான அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் இங்கே நீங்க பக்காவா வச்சுக்கலாம். அடுத்து இந்த வீட்டில் இருக்கிற ஒரு 2வது பெட்ரூமை தான் பார்க்க போறோம். இது அந்த பெட்ரூமை காட்டிலும் இது கொஞ்சம் பிக் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட். அப்படியே ரூமுக்கு மேல பாத்தீங்கன்னா கபோர்ட் செட்டப். ஃபுல்லாமே கபோர்டு தான். நீங்க துணிமணி எல்லாமே பக்காவா வச்சுக்கலாம். சேம் அந்த ரூம்ல என்ன கபோர்ட் செட்டப் இருந்துச்சோ அதே ஒரு செட்டப் இந்த செட்டப் மட்டும் வச்சிருக்காங்க. மேல எதுவும் வைக்கல. இந்த ரூம் நல்ல டீசெண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஜன்னல். டிவி செட்டப் இந்த இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இங்க ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஒரு சோஃபாவே போட்டுக்கலாம். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் சோஃபா கூட போட்டுக்கலாம். ஹால் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு பெரிய சோஃபானாலும் போட்டுக்கலாம். பக்காவா இருக்கும். அடுத்து இந்த வீட்டுல நம்ம எந்த ஏரியாவை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகலாம். நார்மலா மொட்டை மாடி எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். பட் இந்த வீட்டுல மொட்டை மாடி எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் வாங்க. நல்ல பெரிய மொட்டை மாடி. ஒரு சின்ன சிண்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டு, ஒரு சின்ன லைட் இருக்கு. நைட் டைம் நீங்க ஃபேமிலியா வெளியில மொட்டை மாடியில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டை போட்டு நீங்க வாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீட்டை பத்தின இன்னும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீட்டுல இருந்து உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. சி யூ.